السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா உதாரணங்கள், ஆய்வு, காயிதா சட்டங்கள், இதோடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லா. இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லா. கடந்த பாடத்தில் நாம் வக்ஃபை பற்றி கண்டோம். வக்ஃப் என்றால் ஒரு வார்த்தையின் கடைசியில் நிறுத்துவதுதான் வக்ஃப். வக்ஃப் செய்யும் போது சில சட்டங்கள் இருக்குது, அதை தான் தெளிவாக கண்டோம். அதை முதல் பகுதியை நாம் கண்டோம். அதாவது ஒரு வார்த்தையின் கடைசியில் நாம் வக்ஃப் செய்யும் பொழுது அந்த ஹரக்கத் இருந்தால் அதற்கு சுக்கூன் கொடுக்க வேண்டும். சுக்கூன் இருந்தால் அந்த சுக்கூனின் மீது வக்ஃப் செய்ய வேண்டும். இது பொது சட்டம். இதல்லாத எக்ஸ்ட்ரா சட்டங்களை நாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கயிறு முனவனாக தன்வீன் இல்லாததாக இருந்தால் இந்த ஹரக்கத்துக்கு சுக்கூன் கொடுக்க வேண்டும். அதே போல தன்வீனுடன் வந்தால் ரஃபஅ, இன்னும் அதே போல் ஜர்ரு நிலைமையில் அந்த தன்வீனை போக்கி சுக்கூன் கொடுக்க வேண்டும். அதுவே என்னவாக இருந்தால் நசபின் நிலைமையாக இருந்தால் அந்த தன்வீனை நூனை போக்கி அலிஃப் கொடுக்க வேண்டும் என்பதை கண்டோம். அதற்கு பிறகு மன்கூஸுக்கு எப்படி வக்ஃப் செய்யப்படும்? மன்கூஸ்னா கடைசி வார்த்தை யா இருக்கும் அல்லவா? அந்த அப்படி யா இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அந்த யா வைத்தும் நாம் வக்ஃப் செய்யலாம், யாவை போக்கியும் நாம் வக்ஃப் செய்யலாம். எப்பொழுது? அது ரஃபஅ ஜர்ருடைய நிலைமையில் இருந்தால். யா வைத்தும் என்ன செய்யலாம்? வக்ஃப் செய்யலாம், யா இல்லாமலையும் செய்யலாம். சரியா? ஆனால் மாரிஃபாவாக இருக்கும் பொழுதும் சரியே, அது நக்கிராவாக இருந்தாலும் ஒரே சட்டம்தான். ஆனால் மாரிஃபாவாக இருக்கும் பொழுது யா இருக்கிறது தான் அதிகம். நக்கிராவாக இருந்தால் யா இல்லாமல் போக்குவது தான் அதிகம். அதே போல் நசபுடைய சமயத்தில் யாவை போக்கக்கூடாது. சரியா? எப்பொழுதும் யாவை வைத்துதான் நம் வக்ஃப் செய்ய வேண்டும் என்பதை நாம் கண்டோம். அதற்கு பிறகு மக்சூருடைய வார்த்தை கடைசியில் அலிஃப் வந்தால் அந்த அலிஃபை எப்பொழுதுமே இஸ்பாத் செய்ய வேண்டும், சாபித்தாக்க வேண்டும். அலிஃப் இல்லாமல் படிக்கக்கூடாது. ஹுதா என்றால் ஹுதா என்று என்ன செய்ய வேண்டும்? வக்ஃப் செய்ய வேண்டும் என்று நாம் கண்டோம். அதற்கு பிறகு நாம் என்ன கண்டோம்? ஒரு வார்த்தை அதிலே லமீர் காவுடைய அந்த லமீர் வந்தால் அதுக்கு ஃபதஹோ கஸ்ரோ இருந்தால் அந்த இஸ்பாஐ போக்கிவிட்டு ரஐது பிஹ், இங்க கஸ்ருக்கு சுக்குன் தான் வரணும், ரஐது பிஹ் என்று படிக்க வேண்டும். ஆனால் அந்த ஹாவுக்கு ஃபதஹ் இருந்தால் அப்பொழுது அந்த இஸ்பாஐ நீக்கக்கூடாது. பி ஆதா பிஹா, அது நீக்காமல் தான் படிக்க வேண்டும். மற்ற ரெண்டு கசுரோ ஃபத்தஹோ இருந்தால்தான் அந்த ஹாவுடைய லமீருக்கு அதை நீக்கி சுக்கூன் வைத்து படிக்க வேண்டும் என்று கண்டோம். அதற்கு பிறகு தனீசுடைய தாவை கொண்டோம். தனீசுடைய தாவில் என்ன சொன்னோம்? அந்த தனீசுடைய தாவுக்கு முன்னால் ஹரக்கத் வந்தால் ஜம்மு மன்னஸ் சாலிமாக இல்லை என்றால் அந்த ஹாவை அந்த தனீசுடைய தாவை ஹாவாக மாற்றி சுகுன் கொடுக்க வேண்டும். அதே போல ஜம்மு மன்னஸ் சாலிமாக இல்லை என்றால் அதற்கு முன்னாடி அலிஃப் இருந்தால் அந்த தாவையும் ஹாவாக மாற்ற வேண்டும். அவ்வாறு தனிசுடைய தாவுக்கு முன்னால் ஹரக்கத்தும் இல்லை, அலிஃபும் இல்லாமல் சுக்கூன் இருந்தால் அந்த தாவை ஹாவாக மாற்றக்கூடாது என்றும், அதே போல ஃபிஅலில் வரக்கூடிய தனிசுடைய தாவை எப்பொழுதும் ஹாவாக மாற்றக்கூடாது என்றும், ஜம்மு முஅன்னஸ் சாலிமுடைய தாவை எப்பொழுதும் ஹாவாக மாற்றக்கூடாது என்றும் ஒரு நீண்ட பாடத்தை கண்டோம். வாருங்கள் அதோடைய பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம். அல்ஹம்துலில்லா. இதுவரை 2 பயிற்சிகளை முடித்து விட்டோம். வாருங்கள் இப்பொழுது 3வது பயிற்சியை துவங்குகிறோம். இப்ப பயிற்சி மன்றம் நம்பர் 3ல என்ன சொல்றாங்க பாருங்க. இக்ர இஷாரல் ஆத்திய, பின்வரும் கவிதையை படி. வபையினி தரீகத்தல்லதி உத்துபிஅத் ஃபில் வக்ஃபி அலா அவாஹிரி அபியாத்திஹி. சரியா? இந்த கவிதையின் அந்த ஷிஅர், அந்த கவிதை தொகுப்பின் கவிதைகளின் கடைசியின் மீது நிறுத்துவதிலே அந்த வழிமுறை பின்பற்றப்பட்டதே. அத்தகைய அந்த வழிமுறையை நீ விவரி. பயானி சபபி, காரணத்தை விளக்குவதுடன். அப்ப என்ன செய்யணும்? பின்னாடி உள்ள கவிதையை படிக்கணும். ஷரஹ்னா செய்ய சொல்ல சும்மா படிக்க சொல்றாங்க. படிச்சுட்டு வழிமுறையை விவரிக்கணும்.
என்ன வழிமுறை? வக்ஃபுக்காக பின்தொடரப்பட்டது அத்தகைய வழிமுறை அந்த பைத்தின் கடைசியிலே. சரியா? அப்ப அந்த ஷேருடைய பைத்துகள், பைத்னா ஒவ்வொரு பைத்து, ஓகேவா? இது மொத்தமா சேர்த்து ஷேரு. இது என்னது? ஒவ்வொரு பைத்துகள்லயும் கடைசிகளையும் வக்ஃபின் சமயத்துல பின்பற்றப்பட்ட அந்த வழிமுறையை நீ என்ன செய்ய வரி? ஏன் இந்த வழிமுறை வந்துச்சுன்ற காரணத்தை விளக்குவதுடன், ஓகேவா? இப்போ வாருங்கள், நம்ம என்ன செய்வோம், இதுக்கு அர்த்தம் வைப்போம், ஓகேவா? காலத் அராபியத்துன், ஒரு கிராமவாசி பெண் கூறினாள், தரிசி வலதஹா, தன் குழந்தைக்கு, தாய், இந்த கிராமவாசி பெண் தன் குழந்தைக்கு இரங்கற்பா பாடியவளாக அந்த பெண் கூறினாள். சரியா? ஒக்கான கது ரஹீல அன்ஹா, திட்டமாக அந்த குழந்தை, அவங்களுடைய பிள்ளை வாகனித்திருந்தார், பிரயாணம் சென்றிருந்தார். அன்ஹா, அந்த தாயை விட்டுவிட்டு, அந்த ஆராபி பெண்ணை விட்டுவிட்டு அந்த குழந்தை பிள்ளை பிரயாணித்திருந்த வலம் யஊத், அந்த குழந்தை திரும்பி வரல. சரியா? அப்ப அந்த நிலையில திரும்பி வரல. ஆனா அந்த குழந்தைய பார்த்து இரங்கற்பா பாடுகிறார். இரங்கற்பா பாடியவர்களாக அந்த தாய்மை அந்த தாய் கூறினார்கள். சரியா? அந்த தாய் என்ன செய்யறாரு? குழந்தைக்காக வேண்டி ஒரு இரங்கற்பானா இறங்கியதற்காக பாட்டு, இறந்ததற்காக, இறந்த பிறகு பாடக்கூடிய பாட்டு, ஓகேவா? அப்ப அந்த பாட்டு, இந்த குழந்தை, அவங்களுடைய அந்த தாயோடைய பிள்ளை வந்து பிரயாணிச்சு போயிட்டாங்க, சஃபருக்கு போயிட்டாங்க, இன்னும் திரும்பி வரல. இந்த காலம் மாதிரியே அந்த காலத்துல ஒண்ணுமே தெரியாது, போயிட்டு எப்போ வருவாங்க ஒண்ணுமே தெரியாது, அதனால ஒண்ணுமே தெரியல. அதனால என்ன செய்யறாரு? அவங்க அந்த தாய் பாடின பாட்டு தான் இது, அந்த இறங்கற்பா. சரியா? இப்ப என்ன பாடுறாங்க பாருங்க. தாஃப, அவன் சுற்றினான், எபரி, தேடியவனாக சுற்றினான், நஜுவத்தன், ஓகேவா? மின் ஹலாக்கின், அழிவிலிருந்து தப் தப்பிப்பதற்காக, தப்பிக்க தேடியவனாக அவன் சுற்றினான். ஃபஹலக், எனவே அழிந்து விட்டான். ஓகேவா? அதாவது அழிவிலிருந்து பிரயாணம் எதுக்கு போவாங்கன்னா அந்த காலத்துல சம்பாதிக்கிறதுக்காக. அதே போல என்னது, வீட்டுக்கு காசு எடுத்துட்டு வரணும், அது மூலமா தான் வாழ முடியும். அப்ப சந்தோஷமா வாழணும், அழிந்து விடக் கூடாது என்று அந்த அழிவிலிருந்து தப்பிப்பதை தேடியவனாக அவன் சுற்றினான். அப்ப அழிவு, இன்னும் வீட்டிலேயே இருந்தா என்னது, அழிஞ்சு போயிடுவாங்க, காசு இருக்காது, காசு இல்லாம அழிஞ்சு போயிடுவாங்க. அப்ப அந்த வீட்டுல இருந்து அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு தான் பயணம் போனான். ஆனா அந்த பயணத்துல போய் இறந்துட்டான். புரியுதா அந்த தாய் சொல்ல வேண்டியது? அப்ப வீட்டிலேயே இருந்தா அழிந்து போய்விடும், அதனால போய் நம்ம சம்பாதிக்கலாம்னு போனா, ஆனா அதுல அந்த சம்பாதிக்க போய் அங்க போய் என்ன செஞ்சுட்டாப்புல, அதுலயே அந்த அழிவிலேயே அவன் என்ன செஞ்சுட்டான், அழிந்து போயிட்டான். சரியா? அதான் சொல்றாங்க, அழிவில் இருந்து தப்பிக்கும் வழியை தேடியவனாக அவன் சுற்றினான். ஃபஹலக், எனவே அவன் அழிந்து விட்டான். லைத்த ஷிஅரி லல்லதன், என்னுடைய கவிதை வழி தெரியாமல் இருக்கின்றது. ஐயு ஷைஇன் கத்தலக், உன்னை எது கொன்றது, எந்த விஷயம் உன்னை கொன்றது என்று வழி தெரியாமல் இருக்கின்றேன். என்னுடைய கவிதை வழி தெரியாம இருக்கு. எந்த விஷயத்துல? உன்னை எது கொன்றது, அது எனக்கு தெரியலையே. கொன்றது, இறந்ததற்கான காரணம் இந்த அம்மாவுக்கு தெரியல. அம்மாவுக்கு கொன்ற காரணம் தெரியல. அதான் சொல்றாங்க, என் கவிதை வழி தெரியாமல் இருக்கின்றது, உன்னை கொன்ற விஷயம் எது? சரியா? அதுக்கப்புறமா சொல்றாங்க, அம்மறியிலும் நம் தழுது, மீள முடியாத நோயாளியா? அம் அது உன் ஹத்தலக, உன்னை தந்திரமாக கொன்றானே அத்தகைய விரோதியா? உன்னை கொன்றது எது? நோயா? இல்லாட்டி உன்னை தந்திரமாக கொன்ற அந்த விரோதியா? சரியா? அப்படின்னு என்ன செய்யறாங்க, வஞ்சகமாக கொன்றான். சரியா? உன்னை வஞ்சகமாக கொன்ற விரோதியா அப்படின்னா, அந்த தாயை யோசிக்கிறார், யாரா இருக்கும் உன்னை கொன்றது எதுன்னு. சரியா? உள் மனாயா, இன்னும் மரணம் ஆகிறது. ருஸ்ஸதுன், இப்ப என்ன செய்கின்றது, காத்து கொண்டிருக்கின்றது. லில் ஃபதா, ஒரு வாலிபனுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. ஹைசு சலக், அந்த வாலிபன் போகும் பாதையெல்லாம் அந்த மரணம் என்பது காற்று கொண்டிருக்கின்றது. சரியா? அப்ப மரணம் என்பது யாரையும் விட்டு வைக்காது, எல்லாருக்கும் வரப்போறது. அதனால நீ மரணம் நம்ம போற அந்த வாலிபன் எங்க போனாலும் வரதானே போகுது. எங்கேயாச்சும் உலகத்துல ஏதாச்சும் ஒரு இடம் இருக்கா, இங்க போனா நான் சாவ மாட்டேன், இறக்க மாட்டேன்னு?
அப்ப போற இடத்துல மரணமும் பின்தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். சரியா? ஏன்னா உலகத்துல அப்படி ஒரு இடம் இல்ல, எங்கேயுமே இல்ல. சரியா? அதனால அந்த மரணம் நம்மளை பின்தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஐயு ஷைஇன் ஹசனின் இருக்கணும். இங்க வக்ஃபுனால ஹசன். சரியா? அழகு, எந்த அழகிய காரியம் லிஃபதன், ஒரு வாலிபருக்கு இருக்க வேண்டிய எந்த அழகிய காரியம் லம் யகு லக், உனக்கு இல்லாமல் இருந்தது. அப்ப ஒரு வாலிபனுக்கு இருக்க வேண்டிய எந்த அழகிய காரியம் உனக்கு இல்லாம இருந்துச்சு? எல்லாமே இருந்துச்சு. உன்கிட்ட என்னதான் இல்ல? எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அதே போல ஒரு வாலிபனுக்கு இருக்க வேண்டிய அழகிய விஷயங்கள், நற்குணங்கள் எல்லாம் உனக்கு எந்த விஷயமும் உனக்கு இல்லாமல் போனது? எல்லாமே உன்கிட்ட இருந்துச்சு. நற்குணத்துக்கான எல்லா விஷயமும் உன்கிட்ட இருந்துச்சு. ஓகேவா? குல்லு ஷைஇன் காத்திலுன் ஹீன தல்கா அஜலக். அதே போல ஒவ்வொரு விஷயமும் கொல்லக்கூடியதா இருக்கும். ஹீன தல்கா அஜலக், உன்னுடைய தவணையை நீ சந்தித்து விட்டால், சந்திக்கும் சமயத்தில், அதாவது உன்னுடைய முடிவை நீ சந்திக்கும் சமயத்தில் ஒவ்வொரு விஷயமும் உன்னை கொல்லக்கூடியதா இருக்கும். அப்படின்னா நம்ம முடிவு முடிஞ்சிருச்சுன்னா, நம்மளுடைய அல்லாஹ் தாலா எழுதின அந்த வயசு, அந்த காலத்துடைய முடிவை நம்ம தொட்டுட்டோம்னா, அப்ப நம்ம சுத்தி இருக்க எது வேணா நம்மள கொல்லலாம். சரியா? குல்லு ஷைஇன் காத்திர், ஒவ்வொரு நம்ம சுத்தி இருக்க எல்லாமே கொல்லக்கூடியதுதான். சரியா? ஏன் எதன் மூலமாவும் நம்மளுக்கு மரணம் வரும், அது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்மளுடைய அஜல் முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய இந்த உலக காலம் என்னது அல்லாஹ் தாலா எழுதிட்டான். இப்ப இந்த நேரம் இங்க அப்படின்னு எல்லாமே அல்லாஹ் தாலா பினிஷ் எல்லாம் எழுதி முடிச்சுட்டான். அதனால அந்த நேரம் வந்துருச்சா, உன்னை சுத்தி இருக்க எல்லாமே உனக்கு என்னதுதான், காத்தில் தான், உன்னை கொல்லக்கூடியதுதான். சரியா? அப்ப அந்த அதான் உன்னுடைய அந்த தவணை நீ சந்திக்கும் நேரத்தில் ஒவ்வொரு விஷயம் உன்னை கொல்லக்கூடியதாக இருக்கிறது. இன்ன அம்ரன் பாதிஹன், நிச்சயமாக கடுமையான காரியமாகிறது. ஜவாபி ஷகலக், எனக்கு பதிலளிப்பதை விட்டு உன்னை ஈடுபடுத்தி விட்டது. இப்ப கடுமையான ஒரு என்னது, துயரம் நிறைந்த கடுமையான ஒரு விஷயம் எனக்கு பதிலளிப்பதை விட்டு உன்னை ஈடுபடுத்தி விட்டது. அப்ப நான் இவ்வளவு கேள்வி கேட்கிறேன், உன்னை எது கொண்டுச்சு? இல்லதா விரோதியா, நோயாளியா, நான் கேட்கிற ஒவ்வொரு கேள்வியா. ஆனா அதுக்கு பதில் சொல்லாம உன்னை எது ஈடுபட்டுருச்சு? பயங்கரமான காரியம் உன்னை ஈடுபடுத்தி விட்டது. உன்னை என்னது பாராமுகமாக்கி விட்டது. இப்ப உன்னை பாராமுகமாக்கி விட்டது எது? மரணத்தை குறிப்பிடுறாரு. மரணம் எனக்கு பதில் சொல்ல விடாம உன்னை தடுத்துடுச்சுன்னு அர்த்தம். சரியா? உனக்கு மரணம் நான் இவ்வளவு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்ல விடாம உன்னை தடுத்துருச்சு. ஓகேவா? சஉஅஸ்ஸி நஃப்ஸ, சஉஅஸ்ஸின் நஃப்ஸ, என் ஆன்மாவை நானே ஆறுதல் படுத்திக் கொள்வேன். இதுலம் துஜிப் மன் சஅலக், உன்னிடம் யார் கேட்டாரோ அவருக்கு நீ பதில் சொல்லாத பொழுது, பதில் சொல்லாத சமயத்தில் என் ஆன்மாவை நானே என்ன செய்கின்றேன்? ஆறுதல் படுத்திக் கொள்கின்றேன். சரியா? தேற்றிக் கொள்கின்றேன். லைத்த கல்வி சாதன் சபுரகு அன்க மலக், என்னுடைய உள்ளம் ஒரு பொழுதாவது இருக்க வேண்டுமே, உன்னை தொட்டும், உன்னை பிரிந்ததை தொட்டும் அந்த உள்ளம் சபுரை சொந்தமாக்கி கொண்ட ஒரு நேரமாவது எனக்கு இருக்க வேண்டுமே. அதாவது ஒரு பொழுதாவது உன் பிரிவை, என்னது உன் பிரிவால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு நிமிஷமாவது நான் பொறுமையா இருக்கக்கூடிய அந்த கல்வி எனக்கு இருந்திருக்க வேண்டுமே. என்னால அப்படி இருக்க முடியல. நான் அந்த வருத்தத்திலே என் கல்வி இருக்கு. அப்ப எப்படிப்பட்ட கல்வி? ஒரு நிமிஷமாவது உன் பிரிவை ஏங்கி அமைதியா இருக்கக்கூடிய ஒரு உள்ளம் எனக்கு இருந்திருக்க வேண்டுமே. அதான் சொல்றாங்க, ஒரு பொழுதாவது என் உள்ளம் உன்னை தொட்டும் பிரிந்து ஏற்படும் அந்த உள்ளத்தின் பொறுமையை என்னது சொந்தமாக்கி இருக்குமே. அத்தகைய எனக்கு ஒரு கல்வி இருந்திருக்க வேண்டுமே. லைத்து நப்சி, அப்ப லைத்துன்னு போட்டிருக்கு. ஆனா என்ன வரணும்? லைத்தன் வரணும். சரியா? லைத்த நப்சி, என் உள்ளம், என்னுடைய ஆன்மா இருக்க வேண்டும், என்னுடைய உள்ளம் குத்திமத் முற்படுத்தி இருக்க வேண்டுமே. லில் மனாயா, மரணத்திற்கு முற்படுத்தப்பட்டிருக்க வேண்டுமே. பதலக், உனக்கு பகரமாக மரணத்திற்கு என்னுடைய உயிர் முற்படுத்தப்பட்டு இருக்க வேண்டுமே. உனக்கு பகரமா என்னுடைய உயிர் போயிருக்க வேண்டுமே. மரணத்திற்கு என்னுடைய உயிர் போயிருக்கணும். அது அந்த மரணத்திற்கு என்னுடைய உயிர் முற்படுத்தப்பட்டிருக்குன்னா உனக்கு பகரமா நான் இறந்து போயிருக்கணுமே. சரியா? எவ்வளவு அழகிய கவிதை பாருங்க. வெறும் ஒரு பெண் மட்டும் இல்ல, அரபியர்கள் எல்லாருமே இப்படி கவிதை பாடுவதில் மிகவும் கை தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் இங்கு வார்த்தை விளையாடுவதில், வார்த்தை ஜாலங்களில், கவிதைகளில் சிறந்து விளங்கியதால் தான் குர்ஆன் அதற்கு சவால் விட்டது. என்னது? நீங்க இப்படி பாடுவீங்களா? அப்ப நான் கொண்டு வர இந்த குர்ஆனுக்கு என்ன செய்யுங்க?
நீங்க உங்களால முடிஞ்சா இதை விட மேல இவ்வளோ த என்ன வச்சிருக்கீங்க, சக்தி இருக்கு கவிதை பாடுறதுல. அப்ப இந்த குர்ஆனை விட மேலோங்கிய ஒரு கவிதையை பாடுங்களேன்னு அல்லாஹ் தஆலா சவால் விட்டான். சரியா? ஆனா யாராலையும் அது செய்ய முடியல. ஓகேவா? அப்ப பாருங்க, எல்லா ஹலக்கு மேல எல்லாத்துலயும் ஒரே ஃபார்முலா தான், ஒரே காரணம் தான். அதான் மொத்தமா இங்க காரணத்தை போட்டுட்டோம். சரியா? மேல முடிஞ்சுச்சுல, ஃபஹலக், கத்தலக், கத்தலக், சலக், லக், அஜலக், ஷகலக், சஅலக், மலக், பதலக். இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம். எல்லாம் ஹரக்கத் வரும். ஹலக, அதே போல என்னது, கத்தலக்க, சதலக்க, சலக்க, லக்க, அஜலக்க, ஷகலக்க, சஅலக்க, மலக்க, பதலக்க. அப்படி எல்லாம் கேன்னு வரும். எல்லாத்துக்கும் சுக்குன் பொருத்தம். வக்ஃபின் சமயத்துல என்ன சட்டம்? ஹரக்கத் இருந்தா அதுக்கு சுக்குன் கொடுக்கணும். உகிஃப அலைஹா. எனவே இவைகளின் மீது நிறுத்தப்பட்டது. இந்த வார்த்தைகளின் மீது என்ன செய்யப்பட்டது? நிறுத்தப்பட்டது. வித்தஸ்கீனி ஆஹிரில் பைத்தி. கவிதையின் கடைசிக்கு சுக்குன் கொடுப்பதை கொண்டு நிறுத்தப்பட்டது. அசல்ல பஸ்ஸுல சேர்த்து படிச்சா ஹலக்க, கத்தலக்கன்னு இருக்கும். அந்த காஃப் ஹரக்கத்தை சுக்கூன் கடைசிக்கு சுக்கூன் கொடுப்பதை கொண்டு என்ன செய்யப்பட்டது? வக்ஃபு செய்யப்பட்டது. எல்லாத்துலயும் அப்படியான வக்ஃபு செஞ்சிருக்கோம். ஓகேவா? அல் கலிமாத்து கைரு முனவ்வனத்தின். இந்த வார்த்தைகள் ஆகிறது, சரியா, தன்வீனாக்கப்படாததாக இருக்கின்றது. ஃபயூக்கஃபு அலைஹா பித்தஸ்கீனி. எனவே அந்த வார்த்தைகளின் மீது சுக்கூன் கொடுப்பதை கொண்டு அது நிறுத்தப்படும். இப்ப இந்த வார்த்தைகள் எல்லாமே கைரு முனவ்வனாக இருக்கின்றது. அதனால சுக்குன் கொடுப்பதை கொண்டு என்ன செய்யப்படும்? அது நிறுத்தப்படும். ஓகேவா? அதே போல மன்சூபாவும் இல்ல, மன்சூபாவும் இல்ல, அதே போல கயிறு முனவ்வனாவும் இல்ல. அதனால அது சுக்குன் கொடுத்துதான் நம்ம என்ன செய்யணும்? நிப்பாட்டணும். ஓகே, வக்ஃபின் சமயத்துல. ஓகேவா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் மூணாவது பயிற்சியை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? முடிச்சிட்டோம். இப்ப வாருங்கள், நாலாவது பயிற்சியை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போமா? இப்ப நாலாவது பயிற்சியில என்ன சொல்றாங்க? இஸ்ராஹில் அபியாத்தல் ஆத்தியத. பின்வரும் கவிதைகளை விவரி. ஒன்னிகி தரீக்கத்த. இன்னும் வழிமுறையை, அந்த பாதையை நீ தெளிவாக்கு. அல்லது எத்தகைய வழிமுறை? உத்துபிஅத் ஃபில் வக்ஃபி அலா அவாஹிரிஹா. அந்த கவிதைகளின் கடைசிகளின் மீது வக்ஃபு செய்யும் சமயத்தில் பின்பற்றப்பட்டது அத்தகைய பாதை வழிமுறையை நீ என்ன செய்ய? தெளிவாக்கு. மாதிக்குறி சபபி. காரணத்தை கூறுவதுடன் தெளிவாக்கு. இப்ப இந்த கவிதையை படி, அதுல ஏன் இப்படி நிப்பாட்டினாங்கன்ற காரணத்தை சொல்றதோட அந்த வழிமுறை எந்த வழிமுறையில நிப்பாட்டப்பட்டிருக்கு. நிறைய வழிமுறை நம்ம படிச்சிருக்கோம்ல பாடத்துல. அதுல எந்த வழிமுறையில பின்பற்றி இங்க நிப்பாட்டப்பட்டிருக்கு, காரணத்தை சொல்லி நீ விளக்குன்ற. பாருங்கள், அதுல ஒண்ணு மட்டும் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். முதலாவது, கால அராபியுன் எர்சி அஹாஹு. ஒரு கிராமத்து அரபி நபர் கூறினார் தன் சகோதரனுக்கு. இரங்கற்பா, அந்த இறந்தவர்களுக்காக பாடக்கூடிய கவிதை. அந்த இரங்கற்பா பாடியவராக கூறினார். என்ன சொன்னார்? சகோதரனை பார்த்து எவ்வளவு அழகா பாடுறாங்க பாருங்க. அந்த சகோதரன் எப்படி இருந்தார்? அஹுன், எனக்கு ஒரு சகோதரராக இருந்தார். அபுன், சரியா, எனக்கு ஒரு என்னவாக இருந்தார்? தந்தையாக இருந்தார். ஓகேவா? வர்றோன், அன்பான, நல்லது நல்லது செய்யக்கூடிய தந்தையாக இருந்தார். அதாவது அந்த சகோதரன் இவனுக்கு எப்படி இருந்தாங்க? அவன் தான் எனக்கு சகோதரனா இருந்தான். என் சகோதரன் எனக்கு ஒரு தந்தையாக இருந்தான். என் சகோதரன் எனக்கு ஒரு தாயாக, பாசம் காட்டக்கூடிய தாயாக இருந்தான். இப்படி எல்லாம் பிரிஞ்சு இருப்பாங்க. சகோதரன், தந்தை, தாய் எல்லாம் ஒவ்வொருத்தவங்க வேற வேற தானே. ஒரே ஆள்கிட்டால இருக்க முடியாது. எல்லாரும் வேற வேற ஆளு. ஆனா என் சகோதரனிடம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இருந்தாங்க. எல்லா குணங்களும் சேர்ந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இருந்தாங்க. சரியா? அதான் இங்க சொல்றாங்க. என் சகோதரன் சகோதரனாக இருந்தான், நல்ல தந்தையாக இருந்தான். உம்முன் ஷஃபீகத்துன். இன்னும் பாசம் காட்டக்கூடிய தாயாக இருந்தான். எல்லாமாவே என் சகோதரன் இருந்தான். தஃபர்ரக ஃபில் அபராரி மா ஹுவ ஜாமிஉ. அவன் எதை ஒன்றிணைத்திருந்தானோ அந்த ஒன்று நல்லோர்களிடத்திலே பிரிந்திருந்தது. அப்ப எதை ஒன்றிணைத்திருந்தான்? தாய், தந்தை, சகோதரன் எல்லாத்தையும் ஒன்றிணைத்திருந்தான் என் சகோதரன். அந்த அனைத்தும் நல்லோர்களிடத்தில் பிரிந்திருந்தது. ஒண்ணு தாயா இருப்பாங்க, இல்லாட்டி தந்தையா இருப்பாங்க, இல்லாட்டி சகோதரனா, இப்படிதானே மாறி பிரிஞ்சுதானே இருப்பாங்க. எல்லாரும் வேற வேற ஆள் தானே. ஆனா அப்படி பிரிஞ்சு இருந்தது. ஆனா என் சகோதரன்ட்ட எல்லாமே சேர்ந்து இருந்தது. சரியா? அப்ப அவன் எதை ஒன்றிணைத்திருந்தானோ அந்த ஒன்று நல்லோர்களிடத்தில் பிரிந்திருந்தது. ஆனா இவன் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு வச்சிருந்தான். சரியா? அதுக்கப்புறம் சொல்றாங்க, சலவுத்து பிகி. இன்னும் அவனை கொண்டு நான் ஆறுதல் அடைந்திருந்தேன்.
அன்குள்ளி மாக்கான கபலகு, அவனுக்கு முன்னால் ஆகியிருந்ததே அந்த ஒவ்வொன்றை தொட்டும் நான் என் சகோதரனை கொண்டு ஆறுதல் அடைந்திருந்தேன். மரணத்திற்கு முன்னால் வரை, அவன் மரணித்ததுக்கு முன்னால் வரை நான் ஆறுதல் பெற்றிருந்தேன். அவனை கொண்டுதான் நான் ஆறுதல் பெற்றிருந்தேன். அவன் இருக்கா போதும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்துச்சு, துன்பங்கள் வந்துச்சு, ஆனா எனக்கு என் சகோதரன் இருக்கான், அது போதும். அவன் தான் எனக்கு ஆறுதல். எனக்கு வரக்கூடிய அவனுக்கு முன்னால் இருந்த எல்லாத்துக்கும் அவன் தான் எனக்கு ஆறுதலாக இருந்தான். சரியா? அதுஹலனி, என்னை திகைப்பில் ஆழ்த்தியது. அன்குல்லின் அன்குல்லி மன்ஹுவ தாபிஉஹு, யார் என் சகோதரனை பின்தொடரக்கூடியவராக இருக்கிறாரோ அத்தகைய ஒவ்வொருவரை விட்டும் என்னை திகை திகைப்பில் ஆழ்த்தியது. இந்த மரணம், அந்த துக்கம் என்பது என்ன செஞ்சிருச்சு? அந்த பிரிவு என்பது என்னை துக்கத்தில் ஆழ்த்தி விட்டது. ஆஹ் அந்த சகோதரனை தொடரி வரக்கூடிய ஒவ்வொருவரை விட்டும், அதாவது அது சகோதரனுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லாரும் விட்டும், இருக்கிற வரைக்கும் அவர் என்னவா இருந்தாரு? ஆறுதலா இருந்தாரு. அப்ப அவர் பின்தொடர்ந்து வந்த, அவருக்கு அப்புறம் மரணத்துக்கு அப்புறமா வந்த ஒவ்வொருவரும் ஆஹ் ஒவ்வொரு விஷயத்தை விட்டும், அதான் குள்ளி மாக்கான கபிலகு, முன்னாடி இருந்ததுல இருந்து நான் என்னது ஆறுதல் அடைந்தேன். அவருக்கு அப்புறமா வர்றதுல இருந்து ஒவ்வொன்றை விட்டும் என்னை திகைப்பில் ஆழ்த்தி விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவன் இறந்த பிறகு, என்னை விட்டு அவன் இறந்த பிறகு எல்லாமே என்னை என்னை என்ன செய்து விட்டது? குழப்பத்தில் ஆழ்த்தி விட்டது, என்னை திகிலில் ஆழ்த்தி விட்டது. ஓகேவா? அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? அவன் இருந்த வரைக்கும் எனக்கு ஆறுதலா இருந்தாங்க. அப்ப அவன் போனதுக்கு அப்புறமா என்ன செஞ்சிருச்சு? என்ன செய்யறது, ஏது செய்யறது? ஒரு வீட்டுல மரணம் நடந்தா அப்படிதானே? அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம் அப்படின்னு குழப்பத்துல திகச்சு போயிருப்பாங்கல்ல. அததான் அங்க குறிப்பிடுறாங்க. ஓகேவா? வாருங்கள் அதனுடைய இதை பார்த்து விடுவோம். இந்த இருக்குல்ல, அப்ப எப்படி ஜாமிஉ தாபிஉ அப்படின்னு பாட்டுனாங்களா? தம்மல் வக்ஃபு அலா ஹாஇல் அமீர். அப்ப ஜாமிஉஹூன்னு இருக்கணும், தாபிஉஹூன்னு இருக்கணும். ஹூ ஹூன்னு இருந்தது நம்ம படிச்ச பாடத்துல. லமீருடைய ஹா வச்சு நம்ம வக்ஃபு செஞ்சோம்னா அந்த இஸ்பா ஹூ நீட்டுறத போக்கிட்டு சுக்கூன் தான் கொடுக்கணும். இங்கே ஹூன்னு அந்த ரஃபா இருந்தால், அதாவது லம் இருந்தால் கசர் இருந்தால் அந்த இஸ்பா நீக்கிடணும். ஃபத்தஹ் இருந்தா நீக்க கூடாதுன்னு படிச்சோம்ல. அப்ப இங்க ரெண்டு இடத்தையும் லம்மு தான் இருக்கு லமீருடைய ஹாவுக்கு. அப்ப அந்த இஸ்பா நீக்கிட்டு சுக்கூன் தான் கொடுக்கணும். அதான் சொல்றாங்க, லமீருடைய ஹாவின் மீது வக்ஃபு செய்வது பரிபூர்ணமாகிவிட்டது. தஸ்கீனிஹா, இன்னும் அந்த ஹாவுக்கு தஸ்கீன் கொடுப்பதின் சுக்குன் கொடுப்பதின் மீது அந்த வக்ஃபு பரிபூர்ணமாகிவிட்டது. ஹதஃபில் இஸ்பாய், இஸ்பாவை போக்குவதுடன் அந்த ஹாவுக்கு சுக்குன் கொடுப்பதின் மூலமும் லமீருடைய ஹாவின் மீது வக்ஃபு செய்வது மீதும் அந்த வக்ஃபு பரிபூர்ணமாகிவிட்டது. ஓகேவா? லிஅன்னல் ஹா மல்மூமத்துன், ஏனென்றால் நிச்சயமாக ஹாவாகிறது லம்மு செய்யப்பட்டதா இருக்கு. ஜாமிஉஹு தாபிஉஹு லம்மு இருக்கு. லம்மு செய்யப்பட்டிருந்தா அது என்ன செய்யணும்? ஹா சுக்குன் கொடுப்பதின் மீது அந்த வக்ஃபு பரிபூர்ணமாகிவிட்டது. அந்த இஸ்பாவை போக்கி அதுக்கு சுக்கூன் கொடுப்பதன் மீது அந்த வக்கு பரிபூர்ணமாகிவிட்டது. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம முதல் கவிதையுடைய இது நம்ம பார்த்துட்டோமா? வாருங்கள் அடுத்த கவிதையை நாம் தொடர்ந்து பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். கேட்டதை மறக்காமல் இருப்பதற்கும் இதன்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹ் தாலா தௌஃபீக் செய்வானாக. இந்த நஹு கிதாபை முழுமையாக காண்பதற்கும் பயிற்சிகளையும் தொடர்ந்து காண்போம். இந்த பயிற்சிகளின் மூலம் புது புது கல்வியை நம்மளுக்கு கற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ் தாலா தௌஃபீக் செய்வானாக. இதன் மூலம் குர்ஆன் ஹதீஸை விளங்கி அதன்படி அமல் செய்வதற்கும், அந்த அமல் செய்ததின் மூலம் அல்லாஹுவின் பொருத்தத்தை இம்மையிலும் மறுமையிலும் அடைவதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாருங்கள் தொடர்ந்து மீண்டும் உள்ள பயிற்சிகளை அடுத்தடுத்த பாடத்தில் நாம் காண்போம்.